everyone. In this video, we are going to discuss a scheme named Gold Monetization Scheme. Right? It is under the Ministry of Finance. Let's discuss. So, in the Gold Monetization Scheme, it has been launched in the year 2015. Right? So, 2015 November 5th அன்னைக்கு இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணப்படுது. இதோட எய்ம் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் கோல்டு இருக்கு இல்லையா, இப்போ நம்ம வாங்கக்கூடிய ஜுவல்ஸாக இருக்கலாம், இல்லை கோல்டு பார்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா லைக் காயின்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் கோல்டு இதுக்கான டிமாண்டை ரெடியூஸ் பண்ணுறது தான் இதோடைய ஃபஸ்ட்டு எய்ம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கோல்டு வாங்குறோம் இல்லையா, மெட்டலாக வாங்குறோம் இல்லையா, ஸோ இதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். ஐ எம் ரிப்பீட்டிங் இட் அகெயின். த எய்ம் ஃபார் திஸ் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் கோல்டு நம்ம வாங்கக்கூடிய கோல்டு இருக்கு இல்லையா, கடையில் போய் ஜுவல்லரிஸ்லையோ இல்லை கோல்டு பார்ஸாவோ காயின்ஸாவோ வாங்கக்கூடிய ஃபிசிக்கல் கோல்டுடைய டிமாண்டை குறைக்கிறது ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ மெட்டல் கோல்டுக்கு பதிலாக இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும், இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வேணும், இன்னொரு சாய்ஸ் வேணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். ரைட். ஸோ இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, ஆல்ரெடி வீட்டில் இருக்கக்கூடிய கோல்டு, அதாவது ஹவுஸ் ஹோல்ட்ஸில் இருக்கக்கூடிய கோல்டு இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கக்கூடிய கோல்டு, இது எல்லாத்தையுமே மொபிலைஸ் பண்ணி ப்ரொடக்டிவாக அதை யூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். இதே இது நம்ம லாங் ரன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தெர் இஸ் சம்திங் கால்டு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். ரைட். ஸோ அந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை நம்ம குறைக்கணும் அப்படின்னா, லைக் we need to reduce our reliance on the import. ரைட். இப்போ நம்ம இம்போர்ட்ஸை சார்ந்து இருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம டொமஸ்டிக்கில் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் இட் அகெயின். நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டிமாண்டை மீட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோல்டை இம்போர்ட் பண்ணுறோம். ரைட். ஸோ டொமஸ்டிக் டிமாண்டை மீட் பண்ணுறதுக்காக, கண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய டிமாண்டை மீட் பண்ணுறதுக்காக நம்ம கோல்டை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ரைட். ஸோ இப்படி இந்த கண்ட்ரி நம்ம டோட்டலாக கோல்டு மேலே ரிலே பண்ணி இருக்கிறதுனால, இம்போர்ட்ஸ் மேலே ரிலே பண்ணி இருக்கிறதுனால நமக்கு இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இது குறைக்கிறதுக்காக, இது ஒன் ஃபினான்ஷியல் இயரில் நடக்காது. ரைட். இது கொஞ்சம் லாங் ரன்ல யோசிச்சோம் அப்படின்னா, இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, லைக் இந்த மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை கம்மி பண்ணணும், நம்மளுடைய ரிலையன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம மற்ற கண்ட்ரியை சார்ந்து இருக்கிறது ஃபார் கோல்டு, டொமஸ்டிக் டிமாண்டை மீட் அவுட் பண்ணுறதுக்காக, இதை அட்ரஸ் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். ரைட். அண்ட் லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் அதுதான், லைக் கண்ட்ரியோடைய ரிலையன்ஸு கோல்டை இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, டொமஸ்டிக் டிமாண்டை மீட் அவுட் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி ரிலையன்ஸை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். இதோட டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லைக் இது பீப்புளுக்கு கோல்டை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கும் இன்னொரு ஆப்ஷனாக இருக்குது. மொத்தம் 2 விதம் இருக்குது, 2 ஸ்கீம் இருக்குது. ஒன்று கோல்டு டெபாசிட் ஸ்கீம், இன்னொன்று கோல்டு மெட்டல் லோன் ஸ்கீம். ரைட். ஸோ தீஸ் ஆர் தி 2 ஸ்கீம் அண்டர் விச் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் இஸ் ரன்னிங். ரைட். தட்ஸ் இட். தேங்க்யூ.